இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord Jesus Christ. எங்களுடைய அழைப்பை ஏற்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒரு முறை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். Once more we invite you all that you have come here to hear the word of God, and we invite you all. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நம்முடைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். For our meditation, let us turn to the book of Hebrews written by St. Paul, 9th chapter, 26th and 27th verses. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதல் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக்கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். And as it is appointed unto men once to die, but after this the judgment, so Christ was once offered to bear the sins of many, and unto them that look for him shall he appear the second time without sin unto salvation. இந்த வேத வசனங்களில் மனிதனுக்காக தேவன் நியமித்திருக்கிற சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நான் படிக்கிறோம். Here we read that some of the things which had been appointed by God for men, that we read here. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வேத வசனத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். Here from the word of God we come to understand that as it is appointed unto men once to die, but after this the judgment. ஏன் ஆண்டவர் மனிதனுக்கு இவைகளை நியமித்தார்? Why the Lord should appoint these things for the man? ஒரே தரம் மரிப்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. It is written here that it is appointed unto men once to die. மரணம் என்கிற வார்த்தையை இன்றைக்கு யாரும் விரும்பாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. The word death, nobody would like to hear it. அதே நேரத்தில் இதுவரைக்கும் இந்த மரணத்துக்கு தப்பினது யாரும் இல்லை என்பதை சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் அறிந்த ஒரு உண்மையாகவும் இருக்கிறது. But at the same time, it's a very great truth that those who are living under the sun, that no one had escaped from this death. எந்த வயதிலும் மரணம் மனிதனை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. Whatever may be his age, but surely he will have to meet the face the death. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் மனிதனை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதன் இந்த பூமியை விட்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறான். Whether we like it or not, but man is facing the death and man is passing away from this world. மரணம் என்கிறது அது ஒரு பெரிய வல்லமையாக இருக்கிறது. The death is also a great power. அதுக்கு ஜாதி வித்தியாசம் கிடையாது. It doesn't have any caste differences. பாஷை வித்தியாசம் கிடையாது. It doesn't have any linguistic differences. தேச வித்தியாசம் கிடையாது. It doesn't have any difference in the nation. அது வயதை பார்க்கிறதில்லை. It will not look into the age. ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் பார்க்கிறதில்லை. It will not look into whether they are male or female. பலவீனன் என்றும் பராக்கிரமசாலி என்றும் பார்க்கிறதில்லை. It will not look at that as if he is a mighty man or is a very weak one. பேதை என்றும் அறிவுள்ளவன் என்றும் அது பார்க்கிறதில்லை. It doesn't know the difference between the scholar and the insane. எல்லா மனிதரையும் மரணம் சந்தித்துக் கொண்டே வருகிறது. But every man is met by the death. எப்படிப்பட்ட மனிதனாயிருந்தாலும் இந்த மரணம் நேரம் வரும் பொழுது அவனுடைய முழங்கால்கள் மரணத்துக்கு முன்பாக தள்ளாடுகிறது. However a mighty man may be, but at the time of death his knees started to tremble. இந்த மரணம் என்கிறதான வார்த்தை வேதத்தில் பல அர்த்தங்களோடு பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. The word death has different meanings in different places of the Bible. பாவத்தில் ஜீவிக்கிற மனிதனும் கூட மரணம் என்கிற வார்த்தையில் குறிக்கப்பட்டு அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even the man who is dead, who is passing away in sins and iniquities, that he is also a dead one. ஒரு முறை தேவனை அறிந்து அவரை பல விதங்களிலேயும் ருசி பார்த்து பின்வாங்கி போன ஒரு மனிதனையும் கூட 2 முறை செத்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even a man who was saved once, but after that he had backslided, and it has been named him as that he died for twice. கடைசியாக
இந்த பூமியிலே பாவியாக ஜீவித்து சரீரத்தில் மரிக்கிற மனிதன் இரண்டாம் மரணம் என்று சொல்லுகிற அக்கினி கடலுக்குள்ளே பிரவேசிப்பான் என்று அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. And also it is mentioned the same word that a man who is leading a sinful life, that he will take part in the second death, that is the lake of fire. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறது போல சரீரத்தில் மரிக்கிற மரணமும் கூட நாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். And we read from the word of God that we all face the physical death. இன்னும் சில நல்ல காரியத்துக்காகவும் மரணம் என்கிற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Still the very word death is mentioned for some good things also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்கிற மனிதனும் கூட பாவத்துக்கு மரித்தவன், பாவத்துக்கு செத்தவன் என்ற பதத்தோடு அறியப்படுகிறார். A man who is not committing any sin, he is also known that he is dead to the sin. இந்த இடத்திலே ஒரே தரம் மரிப்பது என்று சொல்லுவது இந்த சரீர மரணத்தை காட்டுகிறதாக காணப்படுகிறது. In this place that it is appointed once to die for every man, it signifies the physical death in a man. இந்த சரீர மரணம் என்று சொல்லுவது எல்லா மனிதரும் போக வேண்டிய ஒரு வழியாக இருக்கிறபடினால் இதை பற்றி சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. As every man had to go by the physical or bodily death, that everyone should know about the real truths behind the death. ஆனால் கர்த்தராகிய இயேசுவை ஒரு மனிதன் அறிந்து அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த மரணம் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒன்றாக, வரவேற்கக்கூடிய ஒன்றாக, மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறதாகவும் வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. But at the same time, if any man accept the Lord Jesus Christ as his personal savior, so become after his salvation, even the death seems to be a great joy and greater reward to him. இந்த மரணம் எப்பொழுது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது? When this death was appointed for the man. மனிதனை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று அல்ல. When God had created the man, the death was not appointed for the man. தேவன் அழியாதவராக, அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற அநாதி தேவனாகவே இருக்கிறார். Our Lord God is an immortal God. He is living for everlasting. அவர் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுதும் கூட அவருடைய மனிதனுடைய நாசியிலே அவருடைய ஆவியை ஊதுனதாகத்தான் வேதம் வெளிப்படுத்துகிறது. Even while the man was created, we read from the word of God that the Lord blew his breath into the man. தேவன் அழியாதவராக இருக்கிறது போல மனிதனும் கூட அழியாதவனாக இருக்கும்படியாகவே, நித்திய ஜீவன் உள்ளவனாக இருக்கும்படியாகவே மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். As God is immortal, in the same way God hath created the man, so that the man also should have the immortality in him. இப்படி இருக்க ஏன் மரணம் மனிதனுக்கு வந்து சேர்ந்தது? So if it be so, why the man should face the death? வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற வேளையில் மனிதன் பாவம் செய்தது நிமித்தம் அதன் விளைவாக வந்ததுதான் இந்த மரணம். While we analyze the word of God, then because of the man had committed the sin, the death had occurred to him. மரணம் வருவதற்கு மனிதன் தான் காரணமாக இருந்தார். Man was the reason for his death. அவன் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போனது நிமித்தம் இந்த மரணம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்றாக வந்துவிட்டது. As man had committed the sin and as he had gone away from the way of God, so the death was appointed for the man. வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது இந்த மரண நாளின் மேல் மனிதனுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We read from the word of God that no man had the power over the day of his death. நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பினால், if you turn back to the book of the Proverbs 8 chapter the 8th verse, வாசியுங்கள். மரண நாளின் மேல் மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. Man had no power over the day of death. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேலும் மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. Even man doesn't have any control over his spirit. அந்த போருக்கு மனிதர்கள் நீங்கி போவதும் இல்லை. And no man will escape out of that war. ஆனபடியினால் இந்த மரணம் எல்லா மனிதரும் சந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. So this death, that it should be faced by every man. அனுதினமும் இந்த பூமியில் மனிதர்கள் மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Every day the man is dying in the world. அரசாங்க மருத்துவமனைக்கு போனால் நாள்தோறும் பிணங்கள் சவக்கிடங்கில் போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். If we go to the government hospital, we see many dead bodies in the mortuary. இது ஒரு போர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மனிதன் அந்த போரை சந்திக்கத்தான் வேண்டும். அது மனிதனை மேற்கொண்டு வருகிறது.
This has been mentioned as the warfare, and man should face it, and man should go through that warfare. ஒரு மனிதனும் இந்த போருக்கு நீங்கி போக முடியாது. No man can escape out of this warfare. எல்லா மனிதர்களும் இந்த யுத்தத்தை செய்துதான் ஆக வேண்டும். Every man they should go through this warfare. கடைசியாக மரணம்தான் ஜெயிக்கிறது. At last only the death overcomes him. இவ்விதமாக சாதாரண ஒரு மனிதன் மரணத்தினால் ஜெயிக்கப்பட்டு அவன் இந்த பூமியை விட்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறான். Likewise, an ordinary man that he is overcome by the death and he is passing away from the world. அநேகரை துக்கத்தில் ஆழ்த்தி விட்டு கடந்து போய் விடுகிறார்கள். And he immerses many into the sorrows and they are going by. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில அருமையானவருடைய மரணத்தின் நிமித்தம் பல மாதங்களாக துக்கத்தில் மூழ்கி கிடக்கிற குடும்பங்கள் உண்டு. There may be many families because of the beloved death of their family member that they may be going through the sorrows for many months. ஆனபடியால் அருமையானவர்களே, மரணத்தை மனிதன் சந்திக்கத்தான் வேண்டும். So dear beloved people, a man should face the death. எரேமியா தீர்க்கதரிசி இந்த மரணத்தை குறித்து இன்னும் சற்று தெளிவாக இவ்விதமாக எழுதுகிறார். Jeremiah, he explains about the death in a very detailed manner. எரேமியாவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். Jeremiah 22nd chapter, the 10th verse. மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம், சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள், அவன் இனி திரும்பி வருவதும் இல்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. Weep ye not for the dead, neither bemoan him, but weep sore for him that goeth away, for he shall return no more, nor see his native country. இந்த வசனத்தில் 4 கூட்ட ஜனங்களை நாம் பார்க்கிறோம். In this verse we see about 4 groups of people. ஒன்று மரித்த கூட்டம். One group is those who are dead. இன்னொன்று அவர்களுக்காக அழுது கொண்டிருக்கிற கூட்டம். Secondly, the people who do mourn for them. மூன்றாவதாக சிறைப்பட்டு போன ஒரு கூட்டம். Thirdly, for the people that who have been taken as a captive. நான்காவதாக சிறைப்பட்டு போனவர்களுக்காக அழுகும்படி எச்சரிக்கப்படுகிற ஒரு கூட்டம். Fourthly, the group of people that those who should cry for the people who have been taken as a captive. ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தவனுக்காக அழ வேண்டாம். Here the Lord says that ye need not cry for the dead. அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம். Neither bemoan him. ஏனென்றால் அவன் தான் பிறந்த இந்த ஜன்ம பூமியை மரித்த பிறகு இனி அவன் காண்பதில்லை. Because after his death he shall return no more, nor see his native country. அவன் திரும்பி தான் பிறந்த பூமிக்கு வரப்போகிறதும் இல்லை. Again he will not be coming back to the native country. ஆனபடியினால் சிறைப்பட்டு போனவர்களுக்காக அழுங்கள் என்று சொல்லுகிறார். So here he says, weep so for him that goeth away. இந்த சிறைப்பட்டு போனவர்கள் யார்? Who are the people, those who have been taken as captive? இவர்கள் தான் பாவத்தினால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள். They are the people who were enslaved by the sins. இன்றைக்கு எவ்வளவோ பெரிய மனிதனும் கூட, சில பராக்கிரமசாலிகளும் கூட சில பாவங்களுக்கு அடிமைகளாகி விடுகிறார்கள். அதை அவர்கள் மேற்கொள்ள முடியவில்லை. Today we see however great a man may be, however a mighty man may be, but yes, they are slaves to some kinds of sin. They are not able to overcome it. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, சில வருடங்களுக்கு முன்பாக இந்த தமிழ்நாட்டை அறிஞர் அண்ணா என்ற ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர் அரசாண்டு கொண்டிருந்தார். We know very well about the great Anna that who ruled this Tamil Nadu for some years in this Tamil Nadu. அவர் உண்மையிலே இந்த பூமிக்குரிய விதத்தில் ஒரு அறிஞர் தான். Surely he was a scholar in the world. அவர் ஒரு அறிவாளி. And he was a great scholar. நிறைய படித்த ஒரு மனிதன். He learned a lot. தன்னுடைய திறமையினால் இந்த தமிழ்நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்த ஒருவர். By his ability that he was ruling the Tamil Nadu in a very good manner. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. ஆனால் அவ்வளோ பெரிய மனிதனை, அவ்வளோ பெரிய அறிவாளியை சிறிய பொடி ஆட்டி படைத்தது என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். And we all very well know that because of a small habit that it destroyed him. இந்த பூமியிலே अनेक மனிதர்களை தன்னுடைய வல்லமைக்கும் அன்புக்கும் அறிவுக்கும் அடிமைப்படுத்தினாலும் கூட தானோ இந்த பொடியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் பொடிக்கு அடிமையாய் போய்விட்டார். Even though that he made many to go by his own wisdom, by his knowledge, but he was a slave to this instinct. பொடி போடாமல் அவரால் இருக்க முடியாது. And he cannot control himself without using the powder. இப்படி எத்தனையோ பாவங்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய மனிதர்களையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. Likewise, however great may be, but today a man is enslaved by the sin. வெளிப்படையாக தெரியக்கூடிய பாவங்கள் உண்டு, மறைமுகமான பாவங்கள் உண்டு. There are many sins which are outward and some of the things which are very secret. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். He that committed the sin, he is a slave to the sin. இன்னொரு விதத்தில் சொன்னால் ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். In other words,
If a man is overcome by any such thing, then he is a slave to that. பாவமானது மனிதனை தனக்குள்ளாக சிறைப்படுத்திக் கொள்ளுகிறது. And sin is making a man to be enslaved in him. சிறைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் சுயாதீனமாக எதையும் செய்ய முடியாதவனாக எப்படி இருக்கிறானோ அதுபோல இந்த குறிப்பிட்ட பாவங்களுக்கு அடிமையா இருக்கிற மனிதனும் கூட அந்த பாவத்தின் வல்லமையில கட்டப்பட்டவனாக இருக்கிறான், அதிலிருந்து மீள முடியவில்லை. A man who is taken as a captive, how he is not able to come out of his bondage. In the same way, a man who is bound by the sin, now he is not able to come out of the sin. அதே போலதான் மனிதர்கள் பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறார். In the same way, the man is enslaved to the devil. பிசாசு சில அசுத்த ஆவிகள் மனிதனை சிறைப்படுத்திக் கொள்ளுகிறது. Some of the unclean spirits do have dominion over the man. இது நிமித்தமாக இன்றைக்கு சாலைகளிலேயும் கூட அநேக பைத்தியக்காரர்களை நாம் பார்க்கிறோம். Even because of this, we see many madmen who going around on the streets. அவர்கள் என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரிகிறதில்லை. They themselves do not know what they are going to do. எல்லா மனிதர்களும் ஒதுக்கி விடுகிறார்கள். And every man is neglecting that person. மனித சமுதாயத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு இடத்தில் அவர்கள் வந்து விடுகிறார்கள். Even the community, the whole community is neglecting him and it is despising him. ஏனென்றால் பிசாசு மனிதனை சிறைப்படுத்தி தன்னுடைய இச்சை எல்லாவற்றையும் அவனுக்குள்ளே நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. Because the man is enslaved by the devil and the devil is fulfilling all the lusts through that person. அதுபோலதான் சில வியாதிகள் மனிதனை சிறைப்படுத்தி விடுகிறது. In the same way, some of the diseases are having control over the man. நாள்தோறும் புதிய புதிய மருத்துவமனைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எல்லா மருத்துவமனைகளும் வியாதியஸ்தரால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. Every day we see that many new hospitals are coming up. In the same way, the hospitals are being filled with many kinds of new diseases. அப்படியே மனிதர்கள் சாபத்துக்குள்ளாக சிறைப்படுத்தப்பட்டு போகிறார்கள். In another way, the man is enslaved by the curse also. சாபம் மனிதனை இன்றைக்கு சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. Today, curse has taken the man as a captive. வம்சமாக மனிதர்களுக்குள்ளே அந்த சாபங்கள் தொடர்ந்து வருகிறது. Even for generations together, the curse is continuing in the life of the man. இப்படி சிறைப்பட்டு போனவர்களுக்காக அழுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. Likewise, it has been written in the word of God that you should mourn for the bemoaned. தேவன் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக மரித்தோருக்காக, சரீரத்தில் மரித்தவர்களுக்காக அழுது கொண்டிருக்கிறதான ஜனக்கூட்டத்தை நோக்கி இவ்விதமாக சொல்லுகிறார். Here the prophet is saying the same words to the people who do mourn for the person who were dead. மரித்தவர்களுக்காக அழுகிறதுனால அவர்கள் இனி திரும்பி வரப்போகிறதில்லை, அவர்களுக்கு இனி ஒரு வாழ்வு கிடையாது. As they are crying for the dead person, they can never come back. They will not have any more life here. ஆனபடியினால் இன்றைக்கு இந்த பூமியிலே சிறைப்பட்டு போய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக அழுங்கள் என்று சொல்லுகிறார். So here he says now that you do cry for the person who have been taken as a captive in this world now. அவர்கள் இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழிகள் இருக்கிறது. There are many ways so that they can come out of the captivity. அவர்கள் ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு வழி உண்டு. And they have a way so that they can have a new life. ஆனபடியினால் அப்படிப்பட்டவர்களுக்காக அழுங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. So the word of God do warns us that you do cry for that such people. இப்படி இருக்க அருமையானவர்களே, மரணம் என்று சொல்லுவது நான் முன்பு சொன்னது போல மனிதன் பாவம் செய்தது நிமித்தம் அவனுக்கு சம்பவித்த ஒன்றாக இருக்கிறது. So beloved people, as I had told you earlier, as man had committed the sin, death had come to the man. மரணம் தான் சரீரத்தில் ஜீவிக்கிற ஒரு மனிதனுக்கு சரீர பிரகாரமான ஒரு முடிவை கொண்டு வருகிறது. Only the death brings an end to the man who is having a physical body in the world. இந்த மரணம் தேவன் தான் மனிதனுக்கு நியமித்தார். This death is appointed for man by God. அவன் பாவம் செய்து விட்டான். ஆனபடியினால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது போல சரீர மரணமும் ஆத்தும மரணமும் பாவத்தின் விளைவாக வந்ததாகவே இருக்கிறது. As man had committed the sin, though the death in the physical body, the death in the soul had come because of the sin committed by the man. மரணம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக இரண்டு மரணங்கள் குறிப்பிடத்தக்கவைகளாக இருக்கிறது. While it is mentioned about the death, two kinds of death is being mentioned. ஒன்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறது போல சரீரத்தில் மரிப்பது. The one is that we know that the man is dying physically in his body. இன்னொன்று பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்ற வசனத்தின்படியே ஆத்துமாவில் மரித்து கிடப்பது. Secondly, the soul that committed the sin, that it will die in it. சரீரத்தில் மரித்த மனிதன் சரீரத்தில் உயிரோடு இருக்கிறவர்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பது போல ஆத்துமாவில் மரித்த மனிதனை சிருஷ்டித்த தேவனோடு எந்த தொடர்பும் இல்லாதவனாக போய்விடுகிறார். As a man
who is physically dead, he doesn't have any relationship or fellowship with other living man. In the same way, a man who had committed the sin, he is dead in his soul, so he will not have any fellowship with the Lord God. நாம் எல்லாரும் இங்கே உயிரோடு இருக்கிறோம். Here we are all alive now. நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். And now I share the words of God with you. நீங்கள் அதை காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். And you do hear it with your ears. திடீரென்று நான் மரித்து விட்டால், if I die suddenly here, வாய் இருக்கும் ஆனால் பேச முடியாது. I may have mouth, but I will not be able to speak. கண்கள் இருக்கும் ஆனால் காண முடியாது. I may have the eyes, but I cannot look through the eyes. காதுகள் இருக்கும், கேட்க முடியாது. Even though I may have the ears, but I cannot hear. சரீரத்தில் அவயவங்கள் இருந்தாலும் செயல்படாது. There may be members in the body, but it will never work. நான் மரித்து விட்டேன். Because I am dead. அப்படினால் உயிரோடு இருக்கிற எல்லார் மத்தியிலிருந்து நான் பிரித்து எடுக்கப்படுகிறேன். So now I have been separated from all the living people. காரணம், நான் மரித்தது நிமித்தம். The reason is because now I have died. இதுதான் சரீரத்தில் மரித்த மனிதனுடைய நிலவரமாக இருக்கிறது. This is the state of a man who is physically dead in his body. மரித்த உடனே அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கான வழிகளை தேடுகிறோம். Immediately after the death of a man, we find ways so that we can bury the man. அதே போலதான் ஆத்துமாவிலே செத்து போன மனிதனும் கூட, even the same way a man who is dead in his soul also, அவன் ஆத்துமாவில் மரித்த உடனேயே அவன் தேவனோடு எந்த தொடர்பு இல்லாமல் தேவனை விட்டும் பரலோகத்தை விட்டும் அவன் பிரித்தெடுக்கப்படுகிறான். Immediately after the man had committed the sin in his soul, immediately he had been separated from God and from other men. பாவம் மனிதனையும் தேவனையும் பிரித்து விடுகிறது. Sin separates a man from God. உதாரணமாக ஆதி மனிதனாகிய ஆதாமை நாம் கவனிக்கும் போது, For example, if you look into the early man Adam, ஒவ்வொரு நாளும் தன்னை சிருஷ்டித்த தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்துக்கு வருவார். அந்த தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள். தேவனோடு சுமூகமான ஒரு ஐக்கியம் வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். Every day Adam and Eve, that they used to have conversation in the cool of the day with the Lord God in the Garden of Eden, and so they had a very close fellowship with the Lord God. புசிக்க வேண்டாம் என்று தேவன் விலக்கி வைத்த அந்த குறித்த கனியை அவன் புசித்த அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படியே அவன் மரித்து போனான். But as per the commandments of God, that the fruit which was forbidden by God to him, on the day when he ate the fruit, immediately that he is dead now. அந்த மரணம் எதை காட்டுகிறது? What is the significance of the death in that man? பாவம் செய்தது நிமித்தம் அவனுடைய ஆத்துமாவுக்குள் சம்பவித்த மரணம். Because of the sin he had committed, a death had occurred in his soul. பாவம் என்று சொல்லுவது பிரமாணத்தை மீறுவதே பாவம். Sins means transgressing the law. அப்படினால் தேவன் மனிதனும் ஜீவிக்கும்படியாக கொடுத்த பிரமாணத்தை மனிதன் மீறினபடினாலே அவனுடைய ஆத்மா செத்து போயிற்று. ஆனபடினால் தேவனோடு அவனுக்கு தொடர்பு போயிற்று. So when a man transgresses the law which was given by God to him, so as he transgressed the law, now he had lost the fellowship with the Lord God. வழக்கம் போல ஆண்டவர் அந்த தோட்டத்துக்கு வருகிறார். In a customary way that the Lord had visited the garden now. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தேவனோடு சம்பாஷிக்கும்படியாக ஆவலோடு காத்திருந்த அந்த ஆதி மனிதன் ஒரு நாள் அந்த இடத்தில் இல்லை. Every day the man who used to converse the Lord God with the loving way, now he is no more in that place now. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். Now Lord God called him, Adam, Adam, where art thou? நான் உன்னை அனுதினமும் சந்தித்த இடத்தில் உன்னை காணவில்லையே. I am not able to see you in the place where I used to meet you daily. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? Oh Adam, where art thou? அவனோ நான் நிர்வாணியா இருக்கிறபடியினால் ஒளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பதில் கொடுக்கிறார். But his answer was that as I am naked, now I hid myself. தேவனை முன்பு பார்த்தது போல பார்க்க முடியவில்லை. He is not able to face God as earlier. முன்பு பேசினது போல ஆண்டவரோடு பேச முடியவில்லை. As he was speaking with the Lord God in the earlier times, now he is not able to speak with God. முன்பு கேட்டது போல தேவ சத்தத்தை இனிமையாக அவனுடைய செவிகளால் அவன் கேட்க முடியவில்லை. In the earlier day that he used to hear the very small, very sweet voice of God, but now he is not able to hear it. மகிமையெல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. அவன் நிர்வாணியாக காணப்படுகிறான். All the glory had departed from him. Now he is in a naked state. இப்படித்தான் பாவம் செய்த மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போகிறார். So in this way, a man who had committed the sin, he is being separated from God. ஆனபடியினால் மரணம் என்று சொல்லும்போது நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சத்தியத்தில் முக்கியமான பகுதிகள் இவைகள் இரண்டும். So when we speak about the death, these are the two important truths that we must know about the death. ஆத்ம மரணம்,
சரீர மரணம். The death in the soul and the death in the body. ஆதி மனிதன் பாவம் செய்தது நிமித்தம் அவருடைய ஆத்மா செத்தது ஆனபடியினால் அவன் தேவனோடு எந்த தொடர்பு இல்லாமல் தேவனை விட்டு விலகிவிட்டான். As the early man had committed the sin, his soul is dead, so he lost all the fellowship with the Lord God. அதே மனிதன் 930 வருடங்களுக்கு மேலாக இந்த சரீரத்தில் உயிரோடு இருந்து ஒரு நாள் சரீரத்திலேயும் அவன் மரித்து போனான். The very same man, he was alive for more than 930 years, and after that years that he faced the death. இந்த உண்மைகளை ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலும் 2 அதிகாரம் 3 அதிகாரங்களிலே இந்த 3 அதிகாரங்களை நாம் தெளிவாக வாசித்து விளங்கிக் கொள்ளலாம். In the Genesis 1st, 2nd and 3rd chapter we can read it clearly. இப்படி பாவம் செய்தது நிமித்தம்தான் ஆத்ம மரணமும் சரீர மரணமும் மனிதனுக்கு வந்து சேர்ந்தது. So man had faced the death because of the sin that he had committed. So the sin by the death in the soul and the death in the body had come to him. இப்படியே ஒரு மனிதன் பாவம் செய்து இந்த பூமியில் அவன் உயிரோடு இருக்கும்படி தேவன் நியமித்த இந்த நாட்களுக்குள்ளாக தன்னை சிருஷ்டித்த தேவனை அவன் தேடி அவர் அண்டையில் வராமல் மரிப்பானானால் அவனுடைய நித்தியமும் கூட நியாயம் தீர்க்கப்பட்டு நித்திய அழிவை அவன் சம்பாதிக்கிறான். But the very same man, if he is not seeking the real living God, and then after his life that he will have to face the eternal death also. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. But it is appointed to every man that wants to die and after that to face the judgment. இது தேவன் நியமித்தபடியினால் அதை எந்த மனிதனும் மாற்ற முடியாது. As these are all the things being appointed by God, no man can change it. இன்றைக்கு अनेகர் மரித்ததற்கு பிறகு என்ன சம்பவிக்கும் யாருக்கு தெரியும் என்றுதான் எண்ணி இந்த பூமியில இருக்கிற நாட்களில் தங்களுடைய மனதும் மாம்சமும் விரும்புகிற எல்லாவற்றையும் துணிகரமாக செய்து அக்கிரமத்திலே மூழ்கி போகிறார்கள். Today many do think that what will happen after the death, how can we know about the after the death, what will be our state? So they are willingly committing every sin in the world. மனிதனுடைய துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாக வராதபடியினால் அவன் தொடர்ந்து அக்கிரமம் செய்யும்படி அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே துணிகரம் கொள்ளுகிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். We read from the word of God that man is committing the sins more because the judgment is not faced by him instantly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏனென்றால் மனிதன் அவ்வளவு துணிகரம் கொள்வதற்கு காரணம் தேவனுடைய தண்டனையை உடனே அவன் காண முடிகிறதில்லை. Why? Because man could not see the judgment from God at the same instant after committing the sin. தேவன் பொறுமையாக இருக்கிறார். God is very patient towards man. மனிதனை அவன் செய்த தப்பிதத்துக்கு தகுந்த விதத்தில் தண்டனையை உடனே கொடுக்காமல் அவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். God is not meting out the punishment according to his deeds, but he is waiting very patiently. காரணம் என்ன? What's the reason? அன்புள்ள தேவன் ஒரு மனிதனும் கெட்டு போவதை அவர் விரும்புகிறதில்லை. The loving God, he doesn't like any man to perish in his way. ஆனபடியினால் அருமையானவர்களே, so beloved people, தேவன் பொறுமையாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி மனிதன் இன்னும் அக்கிரமம் செய்வதற்கு துணிகரம் கொள்ளக்கூடாது. தேவன் ஈவாக தந்திருக்கிற நாட்களில் மனம் திரும்புவதற்கு ஏற்ற வழிகளை அவன் தேடி கண்டுபிடிக்க வேண்டியவனாக இருக்கிறான். As the Lord is very patient towards us, and the Lord is the loving God, we should not do the sins in a forceful way, but we should seek out the way so that we can come out of the sins. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதற்காகத்தான் மனிதனை பொறுத்த வரையில் தேவன் பொறுமையாக இருக்கிறார். Only for that purpose the Lord is very patient towards the man. ஒரு மனிதனும் கெட்டு போவதையும் அவன் அழிந்து நித்திய நரகத்துக்குள் போவதையும் தேவன் விரும்புகிறதில்லை. It is not the desire of God that any man to perish and to go so that he can go to hell. ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பி தேவனுடைய வழியிலே அவன் கடந்து வந்து நித்தியத்திலே தேவனோடு பரலோகத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் மனிதனுடைய விஷயத்தில் பொறுமையாக இருக்கிறார். God is very patient towards the ways towards the man because every man should come to him and the man should eternally live with him, should live with him. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் தேவனுடைய நோக்கத்தையும் அவருடைய அன்பையும் விளங்கிக் கொள்ளாதது நிமித்தம் இன்னும் தீமை செய்யும்படி அக்கிரமம் செய்யும்படி மனிதர்கள் தங்களுக்குள்ளே துணிகரம் கொள்ளுகிறார்கள். But as the man doesn't have those, he is not able to know the plan of God, still they are committing the sins more and more. ஆனால் மனிதன்
மனம் திரும்பும்படியாக தேவன் மனிதனுக்காக வழியை திறந்திருக்கிறார். But for the repentance of the man, God had opened the ways. இப்படி பாவத்தில் ஜீவித்து நியாயந்தீர்க்கப்பட்டு கடைசியாக நித்திய அழிவுக்குள்ளாக போகும்படி மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலவரத்திலிருந்து மனிதன் விடுதலை பெறுவதற்கு தேவன் என்ன நியமித்திருக்கிறார் என்பதையும் மனிதர்கள் அறிய வேண்டும். And man also should know that how can he come out of the ways of the sins and what are all the things appointed by God to him. இன்றைக்கு மிருகங்கள் மரிக்கிறது போலதான் மனிதனும் கூட மரித்து கொண்டிருக்கிறார். Today man is also dying as the beasts. இந்த பூமியில் மிருகங்கள் சில காலம் ஜீவிக்கிறது. Even the beasts in the world, they do live for some years in the world. ஒரு நாள் வரும்போது அவைகள் சாகிறது. One day they also die. அதே போலதான் மனிதனும் கூட சில நாட்கள் இந்த பூமியிலே ஜீவிக்கிறான், ஒரு நாள் மரிக்கிறான். அவனுடையவர்கள் அவனை கொண்டு போய் புதைத்து விடுகிறார்கள், இல்லாவிட்டால் எரித்து விடுகிறார். In the same way, man are living man that they are living in the world, they are living for some time. One day he is facing the death, and his relatives after his death that he is buried now. அருமையானவர்களே, மனிதன் அதற்குரியவன் அல்ல. Beloved people, man should not have such a part. தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியேயும் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். Man was created in the image of God and in the likeness of God. மிருகங்களின் மேல் தேவனுக்கு ஒரு நோக்கம் இல்லை. God doesn't have any plan concerning the beasts. பூமியில் இருக்கிற மரம் செடி கொடிகள் இவைகளின் மேல் தேவனுக்கு ஒரு நோக்கம் இல்லை. The trees and all the creeping things in the world, the Lord doesn't have any purpose over it. மலைகள், பர்வதங்கள், பள்ளத்தாக்குகள், சமுத்திரங்கள் இவைகளின் மேல் தேவனுக்கு ஒரு நோக்கம் இல்லை. The mountains and the hills and the valleys, the Lord doesn't have any purpose over it. இவைகள் எல்லாமே மனிதனுடைய பிரயோஜனத்துக்காக தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். All these things have been created so that it can be helpful to the man. இவைகள் ஒரு நாள் வெந்து உருகி ஒன்றுமில்லாமல் போய்விடும். But one day it will all be melting away. இந்த சமுத்திரமும் கூட இல்லாமல் போய்விடும் என்றுதான் வேதம் தெளிவாக கூறுகிறது. Even the word of God very clearly say that there will be no more ocean or seas. இந்த வானமும் கூட மடமடவென்று அகன்று போகும். Even the heaven will pass away. சந்திரனும் கூட ஒரு நாள் ஒளி கொடாமல் அது தன்னுடைய ஓட்டத்தை முடித்துவிடும். Even the moon it will not give its light and it will end up its life. சூரியனும் கூட ஒரு நாள் மறைந்து போகும். Even the sun will go off. ஆனால் மனிதன் அப்படி மறைந்து போகிறவன் அல்ல. But man will never go off like that. மனிதன் சில காலங்கள் மட்டும்தான் இந்த பூமியில் ஒரு நோக்கத்தோடு தேவன் மனிதனை வைத்திருக்கிறார். God has kept the man in this world with a very great purpose only for few days in the world. அதன் பிறகு மரித்ததற்கு பிறகுதான் மனிதனுக்கு நித்திய வாழ்வு துவங்குகிறது. Only after the death of the man the eternal life starts or begins in him. மனிதன் அழிவுக்குரியவனே அல்ல. Man doesn't have, he is not a mortal one. அவன் பாவியாக ஜீவித்தாலும் பரிசுத்தவனாக ஜீவித்தாலும் அவனுக்கு ஒரு அழிவு என்பதே கிடையாது. Whether he is a saint or he is the sinful man or he is a saint, but he will never perish. இந்த சரீரம் அழிவுக்குரியதா இந்த பூமியிலே அது விதைக்கப்பட்டாலும் அல்லது புதைத்து போட்டாலும் எரித்தாலும் ஒரு நாள் அழிவில்லாததாக அது எழுந்திருக்கும். This body being a mortal one, even though it may be buried or even though it may be burnt, but one day as an immortal one that it will come up from the earth. இந்த குறிப்பிட்ட காலங்களில் இந்த சரீரத்தில் ஜீவித்ததற்கு தக்க தண்டனையோ அல்லது நன்மையோ அனுபவிக்கும்படி அவன் நித்திய வாழ்வுக்குள்ளாக அவன் கடந்து செல்ல வேண்டும். And he had to go to the eternal life so that whatever the life he did in the present world that he will have the punishment or the reward according to it. மனிதனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. God had a great purpose concerning man. இந்த பூமியில் சரீரத்தில் இருக்கிற நாட்களில் தன்னை சிருஷ்டித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதற்கு நேராக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை திருப்புவதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் இந்த பூமியில வைத்திருக்கிறார். Each and every man had been kept in the world because in the days while he is living in the world, he should know the purpose of God concerning him and he should live by that. நம்மில் சிலர் இன்ஜினியராக படிக்கிறோம். And some people that we do go for the engineering college to become engineers. சிலர் டாக்டராக படிக்கிறார்கள். Some are studying to become doctors. இன்னும் சில நல்ல உத்தியோகத்துக்காக படித்துக் கொள்கிறார்கள். And some persons are studying for something so that they will have good position. சில நல்ல வியாபார துறையில் இறங்குகிறார்கள். Some people they are going to the business field. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களில் இந்த பூமியில இருக்கிற காலங்களில் தன்னுடைய பிழைப்புக்காக ஒரு வழியை தேடிக்கொள்கிறார். Likewise, while they live in the world, man is seeking many different ways for his living. சரீரத்தில் மரிக்கிற வரைக்கும் தான்
இது அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. Until they die in the physical body, these things will help them. அதன் பிறகு மரித்த பிறகு இவர்களுடைய வியாபாரமோ அல்லது இவர்கள் படித்த படிப்போ இவருடைய உத்தியோகமோ வேறு எந்த விதத்தில் இந்த பூமியில் அவர்கள் தன்னை திறமசாலியாக பாவித்துக் கொண்டார்களோ அதுவோ அவர்களுக்கு எந்த விதத்திலேயும் உதவி செய்கிறதில்லை. But after the death of the same person, whatever the education he had, whatever the business that he led, whatever the position that he held in the world, it will never help them in the eternal life. சிலர் விளையாட்டு துறையில் தீவிரமாகி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். Some people, they are growing very fast in the sports field. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது வீரனுடைய கால்களில் தேவன் பிரியமாக இருக்கிறதில்லை. The word of God says that the Lord doesn't have pleasure in the legs of the man. எந்த மனிதனா இருந்தாலும் சரி இந்த சரீரத்தில் பூமியில இருக்கும்போது அவன் பயிற்சித்த ஒரு பயிற்சியும் மரணத்துக்கு பிறகு அவனுக்கு எந்த விதத்திலேயும் உதவி செய்யாது. Whosoever a man may be, but whatever may be the things that he might have learned in the body, whatever may be the exercise that he had put on, but it will never help him after the death. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இன்றைக்கு இந்த பூமியில் ஜீவிக்கிறதான மனிதனுடைய நிலவரத்தை குறித்து தேவன் சரியாக எடுத்து விளம்புகிறார். Through the Isaiah the prophet, the Lord God has said about the state of the present living man. திடீரென்று ஏசாயாவுக்கு ஒரு சத்தம் உண்டாயிற்று. Suddenly Isaiah had a great voice. கூப்பிட்டு சொல் என்ற ஒரு சத்தம் ஏசாயாவுடைய செவிகளில் தொனித்தது. Isaiah heard a voice that you called them and you say them. ஏசாயா கேட்கிறான், நான் எதை கூப்பிட்டு சொல்ல வேண்டும்? Isaiah asked, what should I call? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில இருக்கிற மனிதர்களுடைய மாமிசம் எல்லாம் புல்லை போல இருக்கிறது. And all the flesh of the man is like the grass. அதனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. All the grass, all the glory is like the flower thereof. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. And the grass and the flowers that it has withered away. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதை கூப்பிட்டு சொல் என்று இந்த தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. But the word of God will stand for ever and ever, and you call them and you say unto them. எடுத்து வாசியுங்கள் ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் நாம் அப்படி படிக்கிறோம். Isaiah 6வது வசனத்திலிருந்து வாசி. 46. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்னென்னைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the name of the Lord. கூப்பிட்டு சொல். You call them and see. இந்த பூமியிலே, in this world, சூரியனுக்கு கீழே ஜீவிக்கிற சகல ஜாதிகளையும் பார்த்து கூப்பிட்டு சொல். To all the nations who are living under the sun, you call unto them and you say unto them. மனிதனுடைய மாமிசமெல்லாம் புல்லை போல இருக்கிறது. And all the flesh of the man is like the grass. அவருடைய மகிமை எல்லாம் புல்லின் மேல் இருக்கிற இந்த பூவை போல இருக்கிறது. And all the goodliness thereof is as the flower of the field. மனிதனுடைய மகிமை என்ன? What is the goodliness of the man? சிலர் தங்களுடைய பேருக்கு பின்பு தாங்கள் படித்த அநேக பட்டங்களை குறித்து வைக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு மகிமையாக இருக்கிறது, உண்மைதான். Few people add up the degree that they earn after the name, it is also their goodliness. சிலர் தங்களுடைய விசிட்டிங் கார்டிலே தாங்கள் இன்ன வியாபாரம் சிறப்பாக செய்கிறோம் என்று தங்களுடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். Some people that they are publishing, they are printing the name of the business in their visiting cards. எல்லாம் மனிதனுடைய மகிமையாக இருக்கிறது. These are all the goodliness of the man. இந்த பூமியிலே இதுதான் அவருடைய மகிமை. So these are the goodliness of the man in this present world. கர்த்தருடைய சர்வ வல்லவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? But what the words of the omnipotent God says? மாமிசமெல்லாம் புல்லை போல இருக்கிறது. All flesh is grass. மனிதனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. And all the goodliness thereof is as the flower of the field. புல் உலர்ந்தது, அதனுடைய பூவும் உதிர்ந்தது. The grass withereth and the flower fadeth. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கிறது. But the word of God shall stand forever. தேவனுடைய வசனத்தின்படி புல்லை போல இந்த பூமியிலே சில காலம் ஜீவிக்கிற மனிதன் வசனத்தின்படி நடந்தால் அவன் என்றென்றைக்கு நிற்பான். According to the word of God, the man who is as the grass in the present world, if he lives according to the word of God, that he will live forever. கர்த்தருடைய வசனம் அழியாதது. The word of God is the immortal one. வசனத்தின்படி ஜீவிக்கிற மனிதனையும் அந்த வசனம் அப்படியே உருவாக்குகிறது. The man who is living according to the word of God, the word of God will create him in the same way. ஆனபடியினால் அருமையானவர்களே, So beloved people, இந்த பூமியிலே இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் புல்லை போலவும் மனிதனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. பூ உதிர்கிறது போல ஒரு நாள் மனிதன்
உதிர்ந்து அவருடைய மகிமை உதிர்ந்து போகிறது, புல்லை போல அவன் வாடி போகிறான் என்பதை நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறோம். We all do accept that the man is like the grass, and the goodliness thereof is the flower of the field. One day the grass withereth and the flower fadeth away. வேத வசனம் சொல்லுகிற இந்த சத்தியத்தை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. Those who do accept the word of God, let us all raise up our hands. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. Even the heaven and earth may pass away, but the word of God will stand forever. நிச்சயமாக எல்லா மனிதர்களும் புல்லை போல அவர்கள் வாடி ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார்கள். Surely every man will become like the flesh, and they will become like the grass, and they will be fading away. இப்படி ஜீவிக்கிறதான இந்த மனிதன் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? What is the purpose of God concerning upon the person who is living in such a way? அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக மனிதனுக்கு தேவன் அடுத்த பகுதியிலே நியமித்து வைத்திருக்கிறவைகள் என்ன? And what are all the things appointed by God for the man, so that the man can have eternal life? இப்படியே மனிதன் மரித்து நியாயந்தீர்க்கப்பட்டு அவன் பாதாளத்துக்கு நரகத்துக்கு போக வேண்டியதுதானா? Is it the way that the man should live like this, and he should be judged, and should he go to the hell? இல்லை, பாவம் செய்தது நிமித்தம் இவைகள் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியையும் தேவன் நியமித்திருக்கிறார். No, it is not so. As the man had committed the sin, these things had been appointed by God to man, but the Lord God had created the way so that a man can come out of this. நேற்று அருமையான தேவனுடைய தாசன் பிரசங்கம் பண்ணினது போல தேவன் தீர்க்கதரிசனங்களின் மூலமாக இந்த வேத புத்தகத்தில் எல்லாவற்றையும் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். As yesterday the servant of God had preached here, through the prophecies the Lord God had foretold everything. மனிதனை குறித்த சகல காரியங்களும் முன்னதாகவே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். All the things concerning the man, it has been revealed to men before this. மனிதன் இப்படி பாவம் செய்து கடைசியாக நியாயந்தீர்க்கப்பட்டு அவன் நித்திய நரகத்துக்கு பிசாசு இருக்கிற இடத்துக்கு தான் போக வேண்டும் என்பது அல்ல. It is not that the man should live in a such sinful way, and he should be judged, and he should go to the place where the hell is, where the devil is. மனிதனும் அந்த இடத்துக்கு போக கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. It is the plan of God that no man should go to that place. அதற்காகத்தான் தேவன் மனிதனுக்காக, மனிதனுடைய மீட்புக்காக சில காரியங்களை நியமித்திருக்கிறார். So only for that purpose, for the redemption of the man, the Lord God had appointed some of the things. அதற்காக தேவன் நியமித்தவைகள் என்ன? What are all the things appointed by God for man for that purpose? நாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை திரும்பி பார்க்கும்போது, when we look back into the history of the Israelites, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் என்று கருதப்பட்டார்கள். in the earlier days the Israelites were called as the children of God. இந்த ஜனங்கள் எல்லாம் எகிப்தில் பல வருடங்களாக அடிமைகளாக ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். These children of God, they were as slaves in the land of Egypt. இந்த மனிதர்களை ஆண்டவர் குறித்த நாளில் அங்கிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று முன்னதாகவே தீர்க்கதரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருந்தார். But before long that the Lord God had prophesied that these people that they on one appointed day that they will come out of the land of Egypt. சுமார் 400 வருடங்கள் அடிமைகளாகவும் 30 வருடங்கள் சுயாதீனர்களாகவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஜீவித்தார்கள். The Israelites, they led a life of a captive or slaves for 400 years, and for 30 years they led the life as in an independent way. முதல் 30 வருடங்கள் அவர்கள் சுயாதீனமாக ஜீவிக்க முடிந்தது. First 30 years that they led a very independent life in the land of Egypt. அதன் பிறகு நீண்ட 400 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக ஜீவித்தார்கள். After that for 400 long years that they were living as the captives. யாதொரு சுயாதீனமும் அவர்களுக்கு இல்லை. They doesn't have any independence of their own. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே, முன்னறிவிப்பின்படியே அந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து வருவதற்கு தேவன் நியமித்ததான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. But before that itself, what was appointed for the Israelites, it was revealed. அதை பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கிற மனிதர்களுக்கு தெளிவாக எடுத்து எழுதி புதிய ஏற்பாட்டு காலத்தில் மனிதனுடைய மீட்புக்காக தேவன் நியமித்த நியமத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். And Saint Paul had written all these things for the New Testament people, and the purpose also it is written there. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். Hebrews 11 chapter 28 verse. விசுவாசத்தினாலே உதர்ப்பினாளர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். பஸ்காவையும்
இரத்தம் பூசுதலாகிய ஒரு நியமத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலம் அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டதாக நாம் அறிகிறோம். And we know that because of the lamb of the Passover and by the sprinkling of blood, that the Israelites were taken out of the land of Egypt. எகிப்திலே ஜீவித்ததான இந்த ஜீவியம் ஒரு மனிதன் பாவத்தில் ஜீவிக்கிற காலத்துக்கு ஒப்பாக காணப்படுகிறது. And the life the Israelites lived in the land of Egypt, it's a shadow to the man who was living as in a sinful way in the present world. அன்றைக்கு இந்த ஜனத்தை வெளியே கொண்டு வரும்படியாக தேவன் அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்ட போது இப்படி ஒரு வழியை உண்டாக்குகிறார். On the day the people of Israel who were leading their life in the bondage, on the day when they cried unto the Lord God revealed them in this proper way. ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அவர்கள் அடித்து அந்த இரத்தத்தை தங்களுடைய வீட்டின் வாசல் கால்களிலே பூசி இவ்விதமாக அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார். A lamb was killed there, and the blood of it was sprinkled over the side posts of the door, and they were delivered out of the land of Egypt because of the blood. அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. And the name of the lamb is mentioned as the Paschal lamb or the Passover. இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் ஜீவிக்கிறதான மனிதர்கள் பாவத்திலிருந்து வெளியே வரும்படியாக இந்த நியமத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. In these days, the man who is living in a sinful way, in order to come out of the sinful way, they also should observe this law. The word of God very clearly says. இன்றைக்கு இந்த பஸ்கா யாராக காணப்படுகிறது? Today, who is the Paschal lamb today? முதலாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நான் வரும் பொழுது 1 Corinthians 5th chapter 7th verse. கர்த்தராகிய இயேசுதான் நம்முடைய பஸ்காவாக இருக்கிறார் என்று பரிசுத்த பவுல் எடுத்து எழுதுகிறார். St. Paul says that Christ our Passover, that he is the Passover. வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்புள்ளவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். Our Paschal lamb, the Lord Jesus, he is sacrificed for us today. அவர் எப்படி பலியிடப்பட்டார் என்பதை நேற்றைய தினத்தில் நாம் தெளிவாக கேட்டோம். Yesterday we heard how the Lord Jesus was sacrificed for us. எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல அவர் துண்டிக்கப்பட்டு மனிதனுக்காக மரித்திருக்கிறார், எப்படி அவர் நமக்காக பஸ்காவானார் என்பதை குறித்து நாம் அறிந்தோம். How the Lord Jesus became a Passover for us, and we all know about it. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் பாவ ஜீவியத்திலிருந்து வெளியே வர முடியும். Only through the blood of the Lord Jesus Christ a man can come out of the sinful way. மரணம் மனிதனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எப்படி பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒத்துக்கொள்ளுகிறோமோ அதுபோல ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான் இதுவாக இருக்கிறது. How every man in the world that they do accept that death is appointed for every man, in the same way this truth also is to be accepted by every man in the world. நித்திய அழிவிலிருந்து நரக தண்டனையிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வரும்படியாக அருமையானவர்களே எந்த வித்தியாசம் இல்லாமல் நமக்காக பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து ஒப்புக்கொடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார். Beloved people, for every man that the Lord Jesus, the Passover, that he is appointed for every one of us. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he sent his only begotten son, and he loved the world in this way. இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால், நித்திய நியாயத்தீர்ப்பிலிருந்து அழிவிலிருந்து வெளியே வர வேண்டுமானால், அருமையானவர்களே முழு உலகமும் விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு உண்மை இருக்கிறது. அதுதான் பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. If all the mankind is to be delivered from the sinful way, dear beloved people, there is only one truth that we all should accept, is that the Lord Jesus, the Passover, that he is sacrificed for us. பாவ மன்னிப்புக்கு வேற வழியே கிடையாது. There is no other way for the forgiveness of our sin. எத்தனை சமுத்திரங்களிலே போய் நான் நீராடினாலும், Even though we may take bath in many kinds of oceans, எத்தனை மலைகளிலே போய் தேவர்களை தொழுது கொண்டாலும், even though we may worship God in many mountains, கல்வாரி சிலுவையில் மனிதனுக்காக பலியிடப்பட்டு தொங்குகிற இயேசு கிறிஸ்து அண்டையில் ஒரு மனிதன் வருகிற வரைக்கும்
அவன் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு வேறொரு வழி இல்லை. Till a man comes to the Lord Jesus Christ, who is hanging on the cross, he doesn't have any other way so that he can come out of the way of sinful life. பரலோகத்தில் இருக்கிற தேவன் மனிதனுக்காக நியமித்தது இந்த ஒரே ஒரு வழிதான். The Lord God who is in heaven, this is the only one way which has been appointed for man to come out of the sinful way. அவர் நமக்காக நியமிக்கப்பட்ட பஸ்காவாக இருக்கிறார். And he is the Passover who is appointed for us. ஆனபடியால் வேறு வழியே கிடையாது. So we have no other way. எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, Whosoever a man may be, பாவம் செய்யாத மனிதன் யாரும் இல்லை. there is no man who has not committed any sin in the world. எல்லா மனிதர்களும் அந்த ஆதி மனிதன் பாவம் செய்து விழுந்து போனானே, அவனுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான். Every man that now we have come under the generation of the man who have committed the sin in the earlier days. பிறக்கும் போதே மனிதன் பாவத்தோடு தான் பிறக்கிறான். Even a man is coming into the world with the sin only. எப்படி மண்ணால ஒரு பாத்திரம் செய்து அதை மண் பாத்திரம் என்று சொல்லுகிறோமோ, how did we make a vessel with the earth and we call it as an earthen vessel? அலுமினியத்திலே ஒரு பாத்திரத்தை செய்து இது அலுமினிய பாத்திரம் என்று சொல்லுகிறோமோ, if a vessel is prepared out of aluminum, that we call it as the aluminum vessel. மனிதர்களாகிய நாம் உருவாக்கப்படுகிறது பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது துர்க்குணத்தில் என்று. Beloved people, the very word of God very clearly says that we have been formed or created in the evil nature. தாவீது என்ற ஒரு தேவனுடைய மனிதன் புலம்பி அழுகிறான். And David, a man of God, that he was crying, நான் துர்க்குணத்தில் உருவாக்கப்பட்டேன். I was formed in iniquity. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். My mother conceived me in sin. ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கப்படும் பொழுதே துர்க்குணத்தில் தான் தாயின் வயிற்றில் உருவாக்கப்படுகிறார். Every man, when he is formed in the womb of a mother, then he is formed in only in wickedness. பாவம் என்று சொல்லுவது மனிதனுக்கு வெளியிலிருந்து உள்ள வருகிற ஒன்று அல்ல. Sin is not a thing that which will come or which will attack the man from the outside. பாவம் உள்ளே இருந்து தான் வெளியே போகிறது. Only the sin comes from within a man. இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையில் சொன்னார். The Lord Jesus finished it in only one word. வெளியிலிருந்து உள்ள போகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது. The things which had entered the man from the outside, it will not defile the man. மனிதனுக்கு உள்ளே இருந்து வெளியே வருகிறது தான் மனிதனை தீட்டுப்படுத்துது. But the thing that proceeded out of the heart of the man, it only will defile the man. ஆனபடியால் பாவம் மனிதனுக்கு உள்ளே இருந்து தான் வெளியே வருகிறது. The sin comes from the heart of the man only. இவர் என்னை கோபப்படுத்துகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். If I take for the example that this brother is making me angry. எனக்குள்ளே கோபம் வல்லமையாக எழும்பி இவரை பல விதத்தில் அடித்து சேதப்படுத்தி விடுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். So for example that I do beat this man because of my angry nature in me. நான் அவரை சேதப்படுத்தினதற்கு காரணம் அவர் என்னை கோபப்படுத்தினது அல்ல. The reason that I had harmed him, not because that he made me to anger. எனக்குள்ள கோபம் இருந்ததனால அது வெளியே வந்தது. Because the angry nature was in me, within me, so it had come out of that at that instant. எனக்குள்ள கோபம் இல்லாவிட்டால் அது வெளியே வராது. If I doesn't have any angry nature in me, so I will not do it in that way. இயேசு கிறிஸ்துவை அநியாயமாய் குற்றம் சாட்டினார்கள். So in unrighteous way Jesus was blamed. அவரை பரியாசம் பண்ணினார்கள். And they mocked Jesus. அவரை பல விதங்களில் அவமானப்படுத்தினார்கள். In many different ways that they made him to ashamed. ஒரு இடத்திலே ஆகிலும் இயேசு கிறிஸ்து கோபப்பட்டதாக நாம் பார்க்கிறதில்லை. But not even in a single place we read that the Lord Jesus got angry with him. பழி வாங்கினதாக பார்க்கிறதில்லை. We never see that he had taken revenge on them. தீமைக்கு தீமை செய்ததாக பார்க்கிறதில்லை. We never see that he had taken evil for the evil. அதற்கு காரணம் என்னவென்றால் அவருக்குள்ளே கோபம் இல்லை. The reason is that he doesn't have any anger in nature in him. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு பாவமும் இல்லை. In the same way there was no sin in Jesus. ஆனபடியால் அவர் பாவம் செய்யவில்லை. So he had not committed any sin. இப்படி இருக்க மனிதர்களாகிய நாம் ஏன் பாவம் செய்கிறோம்? If it be so, we the people, why do we commit the sin? நமக்குள்ள எல்லா பாவமும் உள்ள இருக்கிறது. Because all the sins are within us. பாவம் இருக்கிறதுனால நாம் பாவம் செய்கிறோம். As we have the sin within us, we commit the sin. பாவம் இருக்கிறதுனால சூழ்நிலைகள் வரும்போது பாவத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். So as we do have the sinful nature in us, so at the circumstances that we do commit the sin. மறுபடியும் ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு சூழ்நிலைகள் காரணம் என்று சொல்லக்கூடாது. So we should not say the man to commit the sin, only circumstances are the things. மற்ற மனிதர்கள் காரணம் என்று சொல்லக்கூடாது. We cannot count the other man because of the sin. நான் எனக்குள்ள பாவம் இருக்கிறது, நான் ஒரு பாவி, ஆனபடியால் நான் பாவம் செய்கிறேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். And I have sin within me, I have the sinful nature within me, so I commit the sin. We must accept it. இப்படி ஒத்துக்கொண்டு தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படும் பொழுது
பஸ்காவாகிய இயேசுவினுடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்குகிறது. So if we do accept our sin and if we do really repent for that, the lamb or the blood of the Paschal lamb, it sanctifies us. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பிரியமானவர்களே, Beloved people, the blood of Jesus sanctifies us from all other sin. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமா? For a minute, shall we all close our eyes? இந்த வேத வசனத்தின்படி எனக்குள்ள பாவம் இருக்கிறது, ஆனபடினால்தான் நான் பாவம் செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொள்வோமா? According to the word of God, shall we accept that as there is sin in me, so I am committing the sin? வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தனக்குள்ள பாவம் இல்லை என்று சொல்லுகிறவனாய் இருந்தால் அவனுக்குள்ள சத்தியம் இல்லை, அவன் பொய்யன் என்று சொல்லுகிறது. The word of God say that if anyone say that he doesn't have any sin, then he is a liar, then he doesn't have truth in him. நான் பாவி என்று ஒரு மனிதன் ஒத்துக்கொண்டு தன்னுடைய பாவங்களுக்காக அவன் மனஸ்தாபப்பட்டு இயேசுவை நோக்கி பார்த்தால் அவனை இயேசுவினுடைய இரத்தம் கழுவி அவனை சுத்தமாக்குகிறது. When a man accepts him that he is a sinner and if he looks upon the Lord Jesus, the blood of Jesus sanctifies him. ஆனபடியினால் கண்களை மூடி நான் பாவி ஆனபடியினால் தான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுவான். So shall we close our eyes and shall we say, oh Lord, because I am a sin, I have sin in me, so I am committing the sins. இன்றைக்கு வரைக்கும் நான் பாவத்திலே ஜீவிக்கிறேன், பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று உணர்த்தப்படுகிறவர்கள் ஒரு நிமிடம் கல்வாரியில் தொங்குகிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை ஒத்துக்கொண்டு தாழ்த்துவோமா? Till this day, those who are committing the sins, let us today accept or look upon the Lord Jesus who is hanging on the cross for you, and let us accept our sins. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பாவம் செய்வதற்கு சூழ்நிலைகள் காரணம், மற்றவர்கள் காரணம் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். Oh Lord, till this day I was blaming the circumstances or the other persons because I do commit the sins. யாரு காரணம் அல்ல. But no one is the reason for this. இன்றைக்கு உம்முடைய வேத வசனம் என்னுடைய கண்களை திறந்திருக்கிறது. Today your word of God had opened my eyes. நான் பாவம் செய்ததற்கு நானே தான் காரணம் என்பதை விளங்கிக் கொண்டேன். Now I understood that I am committing the sin because of myself only. எனக்குள்ள பாவம் இருக்கிறது, ஆனபடியால் தான் நான் பாவம் செய்கிறேன். I have sin within me, so I commit the sin. நான் பாவி. Oh Lord, I am a sinner. என் பேரில் கிருபையாயிரும். Oh Lord, have mercy upon me. நான் பாவி. Oh Lord, I am a sinner. உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். Oh Lord, wash me by thy blood. நான் பாவி. Oh Lord, I am a sinner. இந்த நிலவரத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும். Oh Lord, I have a desire to come out of this state. Oh Lord, help me. எந்த மனிதன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டு உண்மையாக தன்னை தாழ்த்துகிறானோ அவனுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து தாமதம் இல்லாமல் மன்னித்து விடுகிறார். If any man humbles himself before the Lord Jesus, accepting that he is a sinner, without any delay, the Lord is washing away his sins. நாங்கள் எல்லாருமே ஒரு நாள் அப்படித்தான் இயேசுவினிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். And we all who have come here, that once we receive the forgiveness of sin from the Lord Jesus in this way. இன்றைக்கு பாவம் செய்யாமல் ஜீவிக்க அவர் கிருபை கொடுத்து வருகிறார். Today the Lord helps us, gives us grace so that to lead a sinless life. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, Beloved people who do hear this, இதுவரைக்கும் நான் பாவம் செய்து கொண்டுதான் ஜீவிக்கிறேன் என்று இருதயத்தில் குத்தப்பட்டார். and if you have been repentant in your heart that still this time I am living with a sin, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். the Lord Jesus loves you. இந்த நிமிடம் கண்களை மூடின வண்ணமாக இயேசுவே பாவியாயே என் பேரில் கிருபையாயிரும் என்று சொன்னால் உடனடியாக இயேசு உங்களை மன்னிக்கிறார். Now in this moment, if you do close your eyes and if you do say, oh Lord, I am a sinner, have mercy upon me, immediately the Lord will forgive your sins. இந்த நேரத்துக்காகத்தான் உங்களை பொறுத்தவரையில் இதுவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். Only for this time, only for you, the Lord Jesus is waiting for you. எப்போது ஒரு மனிதன் ஒரு பாவி, நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு என்னிடத்தில் அவன் அறிக்கையிடுவான் என்பதை அவர் கேட்கும்படியாகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். The Lord Jesus is waiting for a man so that when will he confess that he is a sinner? ஒத்துக்கொண்ட மாத்திரத்தில் அவர் மன்னித்து விடுகிறார். At the time when you accept, the Lord forgives you. எத்தனை பேர் ஒத்துக்கொண்டோம்? How many of us had accepted it? அத்தனை பேருடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். And the Lord Jesus had forgiven all the sins of all the other people. சந்தேகப்பட வேண்டாம். You need not have any doubt. இனி நீங்கள் அந்த பாவத்தை செய்ய மாட்டீர்கள். No more you will commit the sin again. இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தால் பஸ்காவாகிய அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார். Because Jesus the Passover by his blood he hath forgiven all your sin. அவருடைய இரத்தத்தால் கழுவி விட்டார்.
by his blood that he had washed me. இது விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். This is an experience we receive by faith. எப்படி விசுவாசிப்பது என்றுதான் சிலர் கேட்கிறார்கள். Some people do ask the question, how can we believe it? விசுவாசம் என்றால் என்ன? What is faith? அது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. And it is the things of the things which are not seen. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் சுமந்து கொண்டு சிலுவையில் மரித்தார் என்பது உண்மையான ஒரு சத்தியம். The Lord Jesus bore all the sins of myself upon the cross and he died for me. It is a very real truth. இயேசு மனிதருடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்று சொல்வது முழு உலகமும் நம்பப்படுகிற ஒரு விஷயம். The whole of the world is to believe that the Lord Jesus died for the sins of the man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதை எப்படி விசுவாசிப்பது? How can we believe it? எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது? How can we receive the forgiveness of sin? நான் ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன். I tell you a small example. நீங்கள் பல லட்சம் ரூபாய் கடன்காரராக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And for example that you are a debtor for many lakhs of rupees. உங்களுடைய உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் உங்களை நெருக்குகிறார்கள். Now the person who has given you the money, that the lender, now he is dispersing you now. அந்த நெருக்கம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறீர்கள். Sometime now you have come to the conclusion that you are not able to bear the lenders troubles, so you are committing the suicide now. உங்களுடைய நிர்பந்தமான நிலவரத்தை அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்கார மனிதன் கண்டு உங்களுக்கு உதவி செய்யும்படி இறங்கி வருகிறார். A rich man, by seeing a miserable state, that he came to for your help. உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அவரிடத்தில் சொன்னபோது, and when you say all of your troubles to him, சரி பயப்படாதீர்கள், உங்களுடைய கடனை எல்லாம் நான் கட்டி விடுகிறேன், நீங்கள் உங்களுக்கு வசதி வரும்போது மெதுவாக அதை கொடுங்கள் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And if the rich man says, okay, I will lend all the money for you and you need not you repay all the debts, if he says so, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்த உடனே உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறதை நீங்கள் உணரலாம். Immediately when you believe the words of the rich man, immediately you have a great joy in you that you can feel it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் அந்த வார்த்தையை விசுவாசிக்காவிட்டால் உங்களுக்குள்ள எந்த சந்தோஷமும் வராது. But if you do not believe the words of the rich man, you will not have any joy in you. இவர் ஒரு நல்ல மனிதன், நிச்சயமாக நம்முடைய கடனை கட்டி விடுவார், நமக்கு ஒரு விடுதலை கிடைத்ததே என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகிறதை உணரலாம். But at the same time, when we see that the rich man, that he is a good man, he will repay all my debts, then immediately you will have a great joy in you. இதே போலதான் சத்தியமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு என் பாவங்களை மன்னியும் என்று நீ மனஸ்தாபத்தோடு அவரிடத்தில் ஏறெடுத்தபடியினால் அவர் சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. In the same way to the Lord Jesus that you have cried and you have said that I am a sinner, so now your sins have been forgiven. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். Now we must believe it. இனி அந்த பாவங்கள் நமக்குள் வர முடியாது. And again the sins can never come up in our life again. இந்த விசுவாசத்தினால தான் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Only through the faith that we receive the forgiveness of sin. உண்மையாகவே தன்னுடைய பாவத்துக்காக இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்கள். Really, those who look for Jesus for your forgiveness of sin, now your sins have been forgiven. சந்தேகப்பட வேண்டாம், இயேசு உன் பாவங்களை மன்னித்து விட்டார். You need not have any doubt. Jesus had forgiven all of your sins. இதை விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Those who do believe it, let us give glory unto the Lord by raising our hands. ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இது மனிதனுடைய மீட்புக்காக தேவன் நியமித்த ஒரு நியமம். And these are all the laws which the Lord God has appointed for the redemption of the man. வேறு வழியே கிடையாது பிரியமானவர்களே. Beloved people, there's no other way. அடுத்ததாக இன்னொரு நியமத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Nextly, I like to give you another law and I like to finish it with it. நீங்கள் வேத வசனத்தில் அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசித்தால், Acts of the Apostles 22nd chapter the 10th verse if we read, அங்கே ஒரு காரியம் ஒரு பாவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதாக நாம் காண்கிறோம். there one particular thing was appointed for a sinner. We read there. எடுத்து வாசியுங்கள். அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். தொடர்ந்து வாசி. அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாக கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று
சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபதிகளை தரிசிக்கவும், அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியா இருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. நீ செய்ய வேண்டியது என்னவென்று நீ கைக்கொள்ள வேண்டிய நியமம் அங்கே உனக்கு அறிவிக்கப்படும். What shall you do after it? It will be told to you at that place. பாவங்களில் பிரியமானவர்களே, இரண்டு பாவங்கள் உண்டு. In the sin there are two kinds of sins. ஒன்று நம்முடைய சரீரத்திலே கிரியைகளினால் செய்த பாவம். The first one is the sins by our deeds. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். And by the blood of Jesus that we are washed away and we are sanctified. இன்னொன்று, நான் முன்பு சொன்னேனே, ஆதாம் என்ற ஆதி மனிதனுடைய கீழ்ப்படியாமை என்னும் பாவம். Other one is the disobedient nature, the sin of disobedience by the Adam. இதுதான் அஸ்திபாரமான பாவம். That is the sin of foundation. இதற்கு ஜென்ம பாவம் என்று பெயர். And we call it as sin by birth. பிறக்கிற மனிதர்கள் எல்லாரும் இந்த பாவத்தோடு தான் பிறக்கிறார்கள். All the men who are born in the world, they are born in the world with the same sin. ஏற்கனவே ஆதாம் என்ற அந்த ஆதி மனிதன் கீழ்ப்படியாத அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் ஒவ்வொரு மனிதனும் இந்த கீழ்ப்படியாமை என்னும் அஸ்திபாரமான பாவத்தோடு தான் இந்த பூமியில பிறக்கிறார். Because of the disobedient sin of the Adam, every man is born in the world only with the disobedient nature in him. அவன் சரீரத்தில் வளர்ச்சி அடைய ஏற்கனவே அஸ்திபாரமான பாவம் உள்ளே இருக்கிறபடினால் அவனுடைய கிரியைகளினால் அதன் மேல் கட்டுவது எளிதாகி விடுகிறது. When he grows more and more in the physical body, so being the foundation of sin, that is the disobedient nature, it also grows in him and it becomes easier for him. பாவ ஜீவியமும் கூட ஒரு கட்டடம் போலதான். Even the sinful life also can be comforted with a building. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு சுவர் என்று. And the word of God says that it is a wall. ஒரு சுவருக்கு அஸ்திபாரமான ஒரு பகுதி பூமிக்குள்ள மறைந்திருக்கிறது, மேலே தெரிகிற மற்ற பகுதி உண்டு. A wall has the foundation in it and it is hidden under the earth, and another portion is we see at the outwardly. யாரும் அஸ்திபாரத்தை முதலாவது தோண்ட மாட்டார்கள். No one will dig the foundation at the instant. அந்த பழைய கட்டடத்தை இடிக்க வேண்டுமானால் முதலாவது மேலே இருந்து தான் இடித்து கொண்டு If an வருவார்கள். old building is to be demolished, then they will start it from the top only. அஸ்திபாரத்தை தோண்ட போனால் அந்த கட்டடம் இடிந்து தோண்டுகிறவர் மேலே விழுந்து அவர்களும் மரித்து போவார். Because directly if they dig the foundation, immediately the whole building will collapse under the person who are digging it and they will be perishing in the way. ஆனபடியால் ஒரு மனிதன் கிரியைகளினால் செய்த பாவத்தை முதலாவது அறிக்கையிட்டு இயேசுவுடைய இரத்தத்தினால் அவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். So first of all, a man should confess all the sins by his deeds and he should receive the forgiveness of sins by the blood of Jesus. அதற்கு பிறகுதான் இந்த ஜென்ம பாவமாகிய அஸ்திவாரமான பாவத்தை அவன் தோண்ட வேண்டும். Only after that the sin by birth, that is the foundation, the disobedient nature, that he should dig it. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் குழந்தை பிறந்த உடனே சில நாட்களுக்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுத்து விடுகிறார். Today many Christians even immediately after the birth of the children, and they do give the baptism to the children. நானும் கூட ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். நான் பிறந்த 8ஆம் நாள் எனக்கும் ஞானஸ்நானம் கொடுத்ததாக சொன்னார். I was also born in a Roman Catholic family, and on the 8th day after my birth that I was also given the baptism, they said. நான் ஞானஸ்நானம் பெற்று வளரத்தான் எல்லா பாவங்களையும் தைரியமாக செய்ய முடிந்தது. And after the water baptism and while I was growing, I was able to do more sins. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? But here what is said? அருமையானவர்களே, beloved people, நாம் கிரியைகளினால் செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அஸ்திவாரத்தை தோண்ட வேண்டும். Only after we receive the forgiveness of sin for all the sins by our deeds, then only that we should dig up the foundation. பாவ மன்னிப்பு பெறாமல் ஞானஸ்நானம் பெறக்கூடாது. Without receiving the forgiveness of sin, we should not take the water baptism. இங்கே இந்த தேவனுடைய மனிதன் வழியில் கர்த்தராகிய இயேசுவை தரிசிக்கிறார். Here the man of God on the way that he met the Lord Jesus. தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார். And he is repenting for the sins. தன்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை இடுகிறார். And he is confessing all the sins to the Lord. நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறார். He is accepting that I am a sinner. ஆண்டவர் அவரை மன்னிக்கிறார். And the Lord also forgiven him. அதன் பிறகு நீ தமஸ்குவுக்கு போ. After that the Lord asked him to go to Damascus. இனி நீ என்ன செய்ய வேண்டும் என்று நீ செய்ய வேண்டியவைகள் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. And there it shall be told of all these things which are appointed for thee to do. இதுவும் தேவனால் கொடுக்கப்பட்ட நியமம். These are also given by the law. இதை ஒரு மனிதனும் மாற்றக்கூடாது. No man can change it. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே அதை கைக்கொள்ள வேண்டும். How it is given as such that he should follow it. பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நியமத்தை பார்க்கும் பொழுது
அது கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே கை கொள்ளப்பட வேண்டும் என்று யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் தெளிவாக படிக்கிறோம். In Exodus 12th chapter we read that how the law of the Paschal lamb or the Passover it should be observed as such. தேவன் மனிதனுக்கு கொடுத்த நியமத்தின் ஒரு உறுப்பை கூட மனிதன் மாற்றக்கூடாது. Not even not a single form that he should not change it. ஆனபடியால் குழந்தை ஞானஸ்நானம் தவறு. So the infant baptism is the wrong one. எந்த விதத்திலையும் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அந்த ஞானஸ்நானத்திலே திருப்தியா இருந்தால் ஒரு நூல் அளவு கூட முன்னேற முடியாது. If any people who are satisfied with the infant baptism, even they cannot have a spiritual growth even for the hair breadth. அவருடைய அஸ்திவாரமான பாவம் குழந்தை ஞானஸ்நானத்திலே அவனை விட்டு நீக்கப்படுகிறதில்லை. Because the foundation sin, the sin of the foundation in the infant baptism, it is not removed from him. பாவத்தை அதிகமாகத்தான் அவன் செய்து கொண்டிருக்க And வேண்டும். he will be committing more and more sins. ஆனபடியால் சரியான ஞானஸ்நானம் எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகுதான் எடுக்க வேண்டும். So a man should take the proper baptism only after confessing all the sins. யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். John the Baptist that he gave water baptism at the river Jordan. ஜனங்கள் எல்லாரும் போய் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பிறகு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். All the people went into John the Baptist and they confessed their sins and after that they were given the baptism. இந்த ஞானஸ்நானம் மனிதனுக்காக தேவனால் பரலோகத்திலிருந்து நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. This baptism is appointed by God for man. குறிப்பாக இதில் 4 முக்கியமான காரியங்கள் வலியுறுத்தப்படுகிறது. 4 important things have been told here. ஒன்று, பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்ட பிறகு இந்த ஞானஸ்நானம் பெற வேண்டும். First of all, after confessing all the sin that he should take the baptism. இரண்டாவது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனபடியினால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவனுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும். Secondly, you go to all over the world and you make all of the people my disciples and you give the water baptism in the Father, Son and the Holy Ghost. மூன்றாவதாக முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Thirdly, immersion baptism that they should have. ஆனபடியினால் தான் தண்ணீர் மிகுதியாயிருந்த ஐனோன் என்னும் ஒரு இடத்தில் போய் இந்த யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். So John the Baptist was giving the water baptism in the place where there was much water. The place was called as Ainon. இயேசு கிறிஸ்து கூட ஜலத்தில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறி வந்தார். Even the Lord Jesus went into the waters and he came out of the waters after taking the baptism. தண்ணீர் மிகுதியாயிருந்த ஒரு இடத்தை கண்டபோது எத்தியோப்பிய மந்திரிக்கு உதவியாயிருந்த ஒரு மனிதன், ராஜஸ்திரிக்கு உதவியாயிருந்த ஒரு மந்திரி, தண்ணீர் இதோ மிகுதியா இருக்கிறதே, தண்ணீர் இருக்கிறதே, தடை என்ன என்று கேட்கிறார். When the Ethiopian minister saw that when there was much water in the place, behold there is water, then why should he delay my baptism? ஆனபடியால் முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So immersion baptism that we must have. ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Those who are giving the baptism, they should have been anointed with the Holy Spirit. இந்த 4 காரியங்களுக்கு உட்பட்டு எடுத்துக்கொள்ளுகிற ஞானஸ்நானம் தான் வேதத்தில் தேவன் நியமித்த ஞானஸ்நானம். The baptism which contains all these 4 conditions, it is the baptism which has been very clearly mentioned in the Bible. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? Now why do you delay now? பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், Those who have the forgiveness of sin, சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்கள், those who had the vision of the Lord Jesus who died on the cross, எந்த விதத்திலையும் தாமதம் பண்ணாமல் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். you should not delay in any way but immediately you should obey. அப்படி கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தொடர்ந்து முன்னேறக்கூடியவர்களாக இருக்கிறார். Only if they obey, then only they can grow up in their spiritual life. இயேசு கிறிஸ்து அதற்கு மாதிரியாகத்தான் அவர் ஜலத்தில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வந்தார். As a good model to us, the Lord Jesus went into the waters and he came out of the waters after taking the immersion baptism. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்தபடியினால் எல்லா நியமத்தையும் அவர் கைக்கொண்டார். As the Lord Jesus came into in the incarnation of man in the world, he followed all the laws of God. அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் மாதிரியாக இருக்கிறார். He is the example model for all of us. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வந்தபோது வானம் திறக்கப்பட்டது. Immediately after baptism when he came to the shore, the heavens had opened. உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர் மேல் அமர்ந்தார். Immediately the Holy Spirit descended upon him. சரியான ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் பரலோகம் திறக்கப்படும். Only after having the proper baptism the heavens will be opened. அதன் பிறகுதான் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறவர்களை பற்றிய வெளிப்படுத்துதல் பெற்றுக்கொள்ள முடியும். Only after that you can have the revelation about the people who are in heaven. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஞானஸ்நானம் ஒரு சரியான வழிநடத்துகிற ஒரு சத்தியமாக இருக்கு. To receive the anointing of the Holy Spirit, the real water baptism is a proper way which can lead you in that way. சிலர் பல வருடங்களாக பரிசுத்த ஆவி பெறாமல் இருப்பதற்கு
ஒருவேளை அவருடைய ஞானஸ்நானம் சரியில்லாததாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை ஆராய்ந்து பாருங்க. Few people might not have received the anointing of the Holy Spirit for many long years. If it be so, you please analyze whether you have taken the correct baptism or not. பரிசுத்த ஆவி தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. The Holy Spirit, it is given by God to man. அதை பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறான். Only after that a man is led by the Spirit of God. அருமையான நண்பனே, Beloved friends, இந்த பூமியில் பாவியாக ஜீவிக்கிற ஒரு மனிதன் அப்படியே மரித்து நித்திய நியாயத்தீர்ப்புக்குள் போய் அவன் நித்திய அழிவை சுதந்திரிக்காதபடி அவனை மீட்டுக் கொள்ளும்படியாக தேவன் வைத்திருக்கிற நியமத்தை கைக்கொள்ளுவான். in this world a sinful man, that he should not live in the sinful way and he should not have the judgment, eternal punishment, but he should come back and he should come under this way. இன்னும் நாம் மத சடங்காச்சாரத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டாம். Let us not be a slave to the tradition of the religion. ஒரு மதமும் நமக்கு ஒரு மீட்பை கொண்டு வராது. No religion can give us a redemption. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர்தான் மனிதனை மீட்க வந்தவர். Only the Lord Jesus came into the world to redeem the man. அவர்தான் தேவனால் மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நியமமாக இருக்கிறார். He is the law appointed by God for the man. சத்தியங்கள் மனிதனுக்காக தேவன் நியமித்து கொடுத்திருக்கிறார். The truths have been appointed by God for the man. பேதுரு அப்போஸ்தலனிடத்தில் 3000 பேர் போய் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். About 3,000 persons in the days of St. Peter, they went to Peter and they asked, they have been pricked in their heart and they asked, what shall we do hereafter? பரலோகம் போவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What should we do to go to heaven? எங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? To be delivered from our sins, what should we do now? இந்த பூமியில ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? To lead a holy life, what should we do in the present world? நாங்கள் கைக்கொள்ள வேண்டிய நியமங்களை எங்களுக்கு சொல்லித் தாருங்கள். And teach us the laws which we ought to observe in this world. அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வரிசையாக சொல்லிக் கொடுக்கிறார். In the Acts of the Apostles 2nd chapter, very clearly it has been written. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Repent ye and receive the forgiveness of sin. சரியான ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Take the proper water baptism. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the anointing of the Holy Spirit. எல்லா மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். You save yourself from this untoward generation. பாரம்பரியத்தை விட்டு வெளியே வாருங்கள். From all your tradition you come out. மத சடங்காச்சாரத்திலிருந்து வெளியே வாருங்கள். From all your regimental things you come out. மனித கற்பனைகளை விட்டு வெளியே வாருங்கள். And you come out from the commandments of the man. தேவனால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் யார் என்று கண்டுபிடியுங்கள். You find out who are the real apostles appointed by God for you. அவர்களுடைய உபதேசத்தில் ஐக்கியப்படுங்கள். Have the fellowship in their doctrine. இப்படி தொடர்ந்து கைக்கொள்ள வேண்டிய நியமங்களை சொல்லிக் கொடுக்கிறார். Likewise, what are all the things that we, what are all the laws that we should observe? அவர்கள் அப்படியே கடந்து போய் மிகுந்த சந்தோஷத்தோடு ஜீவித்தார். And they observed those laws and they lived with a great joy. இவைகள் எல்லாம் மனிதனுக்காக தேவன் நியமித்து வைத்திருக்கிறவை. All these things have been appointed by God for man. நம்முடைய முழங்கால்களை முடக்கி கண்களை மூடி இந்த நியமங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? Let us kneel down and let us close our eyes and let us surrender ourselves to these laws. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is going to come soon. ஆரம்பத்தில் வாசித்ததான வசனத்தை நாம் மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது, And while we read back the same verse, இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக ஒரே முறை பாடுபட்டு மரித்தார். Jesus Christ once he suffered for the man. முழு உலகத்தில் உள்ள எல்லாருக்காக, For all the people in the whole world. தேவனால் நியமிக்கப்பட்ட பஸ்காவாக சிலுவையில மரித்தார். And as a paschal lamb that he died on the cross for the man. அதே இயேசு மீண்டும் வரப்போகிறார். The same Jesus is going to come back soon. யாருக்காக? For whom? பாவமில்லாமல் அவளோடு காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை சேர்க்க முடியாது. For the sinless saints who are ardently waiting for the second coming of the Lord Jesus. தேவனுடைய நியமங்களை கைக்கொள்ளுவோம். Let us follow the laws of God. இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களை சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is going to come soon to gather the saints of God. இன்றைக்கு இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த நியமங்களுக்கு உட்பட்டு பரிசுத்தவான்களாய் ஜீவித்து அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். Today those who have heard all these laws of God, let us lead a holy life and let us be prepared to meet him. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். May God help us. மனமாரி மறுபடி பிறந்திடாயாய மகிபரின் ராஜ்யம் காண கூடுமோ? மனமாரி மறுபடி பிறந்திடாயாயில் மகிபரின் ராஜ்யம் காண கூடுமோ? பிறந்தாலும் ஆவியாலும் பிரவேசி பாய்தேவ ராஜ்யத்தில். பிறந்தாலும் ஆவியாலும் பிரவேசி பாய்தேவ ராஜ்யத்தில். வாசல்
நேசரிசுவுக்குள் உள்ளம் திறவாயோ மனம் மாறி மறுபடி பிறந்தேராயாகில் மகிழ்வரி ராஜ்யம் காணக்கூடுமோ மனம் மாறி மறுபடி பிறந்தேராயாகில் மகிழ்வரி ராஜ்யம் காணக்கூடுமோ பிறந்தாலும் இறந்தாலும் ஆவியாலும் பிரவேசிப்பாய் தேவராஜ்யத்தில் பிறந்தாலும் இறந்தாலும் ஆவியாலும் பிரவேசிப்பாய் தேவராஜ்யத்தில் வாசல் தேடி ஆசையாய் தட்டும் நேசரிசுவுக்குள் உள்ளம் திறவாயோ வாசல் தேடி ஆசையாய் தட்டும் நேசரிசுவுக்குள் உள்ளம் திறவாயோ பாவியே ஒருபோதும் தள்ளாது நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே பாவியே ஒருபோதும் தள்ளாது நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே வாசல் தேடி ஆசையாய் தட்டும் நேசரிசுவுக்குள் உள்ளம் திறவாயோ 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 Hallelujah. தட்டும் நேசரிசுவுக்குள் உள்ளம் Hallelujah, 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 hallelujah. Shall we all stand up? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். The Lord has already spoken with us from the very throne above. தேவன் ஏற்கனவே உன்னதமான தம்முடைய சிங்காசனத்திலிருந்து நம்மோடு பேசிவிட்டார். Yes, it is the appointment of God that everyone should die and to face the judgment. ஒவ்வொருவரும் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் அது தேவனால் ஒவ்வொரு மனிதன் மேலும் நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. We heard from the word of God that it was not appointed by God for man to die in the beginning. ஆரம்பத்தில் ஆதியிலே மனிதன் மரிக்க வேண்டும் என்பது தேவனால் அது முன்குறிக்கப்பட்ட ஒன்று அல்ல என்று நாம் ஆதியிலே கேட்டோம். Man was created to live in the presence of God. தேவ சமூகத்திலே வாழ வேண்டும் என்று தான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். Only after he committed sin, he was dead and he was cut off from the life of God. அவன் பாவம் செய்த பிற்பாடுதான் மரித்து தேவனை விட்டு விலகி தூரமாய் போய்விட்டான். Today we can praise God because God has appointed other appointments for us that we will be able to come back to God. நாம் தேவன் அண்டையில் திரும்பி சேரும்படியாக தேவன் நமக்கு இப்படிப்பட்டதான நியமிப்புகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறபடினால் நாம் இன்றைக்கு தேவனை ஸ்தோத்திரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். For the precious Lamb of God, our Lord and Savior Jesus Christ, who has been appointed for us our salvation, shall we praise God for him. நம்முடைய ரட்சிப்பின் நிமித்தமாக நமக்காக நியமிக்கப்பட்டதான நம்முடைய விலையேற பெற்றதான இரட்சகரும் ஆண்டவருமாகிய நம்முடைய பஸ்காவாகி ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. To come back to the presence of God, we heard that God made another appointment that we should take baptism according to the word of God. நாம் தேவன் அண்டையில் கிட்டி சேரும்படியாக தேவன் மற்றொரு ஒரு நியமிப்பை வைத்திருக்கிறார். நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதே அந்த நியமமாக இருக்கிறது. If there is anyone here who have not obeyed the truth of water baptism, once again the Lord is reminding the glorious appointment that he has made for you. இங்கு யாராவது தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்காதவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவன் மறுபடியுமாக நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக உங்களை நினைப்பூட்டுகிறார். That you may go to the kingdom of God. இவ்விதமாக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கடந்து செல்லும்படியாக. You may come back to the presence of God. தேவ சமூகத்துக்கு நீங்கள் வரும்படியாக. That God has appointed the truth that you may be obedient to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும்படியாக தேவனே சத்தியத்தை நியமித்திருக்கிறார். Let's praise God for that. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Hallelujah.
Hallelujah, 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 hallelujah. Dear friend, you have not come here by chance or by accident. அருமையான நண்பா, திடீரென ஏதோ ஒரு விபத்து நடப்பது போல நீங்க வந்து சேரவில்லை. It is by the divine appointment tonight you are here. நீ தெய்வீகமான ஒரு நியமத்தால் தான் இங்கு இருக்கிறாய். You cannot postpone the appointment which God has made for you. தேவன் உன்னை சந்திக்கும்படியாக வைத்திருக்கிற இந்த நியமத்தை நீ தள்ளி போட இயலாது. Neither can you prepone the appointment which God has made for you. தேவன் உனக்காக நியமித்தவைகளை நீ முன்கூட்டியும் சந்திக்க முடியாது. If you are willing to obey the appointment of God, meet with God, you will be a blessed person. நீ தேவனுடைய நியமத்தை சந்திக்கிற வேளையை நீ அறிந்தவராக அவனை நீ சந்திப்பாய் என்றால் நீ ஒரு பாக்கியவானாக நீ இருப்பாய். You are here tonight because God appointed for you to be here. நீ இங்கு இருக்கும்படியாக தேவன் உன்னை நியமித்து சந்திக்கும்படியாக இருக்கிறபடினாலே இங்கு இருக்கிறாய். Whatever your problem be tonight, இந்த ராத்திரி வேளையில் உன் பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், whatever your burden be tonight, உன் பாரம் எதுவாக இந்த ராத்திரி இருக்கட்டும், whatever your battles be tonight, நீ சந்திக்கிற யுத்தங்கள் போராட்டங்கள் எதுவாக இருக்கட்டும், whatever the sufferings that you are going through tonight, இந்த ராத்திரி வேளையில் நீ கடந்து செல்கிறதான பாடுகள் எதுவாக it இருக்கட்டும், is the appointment of God that you should be delivered. நீ விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் உன்னை குறித்ததாக இருக்கிறது. God has already decided to deliver you from all your problems tonight. இந்த ராத்திரி வேளையில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறார். All what you have to do is to open your heart and receive Jesus in your life. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் உள்ளத்தை திறந்து இயேசுவை உன் உள்ளத்துக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. Tonight if you open your heart, இந்த ராத்திரி நீ உன் உள்ளத்தை திறந்தால் you will be able to see God working on your behalf. தேவன் உன் நிமித்தமாக செயல்படுவதை நீ Oh, காண்பாய். the Lord is knocking at the door of your heart. ஆண்டவர் உன் இதய கதவுகளை தட்டுகிறார். If you open your heart, நீ உன் இதயத்தை திறந்தால், if you give a chance to Jesus, இயேசுவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால், if you open your heart, நீ உன் உள்ளத்தை திறந்தால், if you surrender your life to Jesus, உன் ஜீவியத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தால், Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, the Lord is standing by you. கர்த்தர் உன் பட்சமாய் The நிற்கிறார். Lord is standing by you, கர்த்தர் உன் பட்சமாய் நிற்கிறார். touching you by His hand, அவர் தம்முடைய கரத்தினால் உன்னை தொடுகிறார். delivering you from all your problems tonight. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளில் இருந்து இந்த ராத்திரி வேளை உன்னை விடுவிக்கிறார். Open your heart. உன் இதயத்தை திற, Open your heart. உன் உள்ளத்தை திற. Receive Jesus. இயேசுவை ஏற்றுக்கொள். Receive Jesus. இயேசுவை ஏற்றுக்கொள். Get deliverance. நீ விடுதலை பெற்றுக்கொள். Deliverance. விடுதலை. Be healed. நீ Be சுகமாகு. healed in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் சுகமாகு. Amen, 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 amen. Amen, 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 amen. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. மாண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணவடைய, வாழ்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணவடைய, வாழ்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணவடைய, வாழ்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணவடைய, வாழ்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அகன்றுடனே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அகன்றுடனே, அண்டி வரும் எமக்கு நிச்சயம் தருமே. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, 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 அண்டி வரும் எமக்கு நிச்சயம்
Hallelujah. ஜெயம் தருமே ஆண்டிட சக்திகள் அவனுடனே அடிவரும் எமக்கு ஜெயம் தருமே ஆண்டிட சக்திகள் Amen, 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 amen. Oh, the power of God is moving in our midst. தேவ வல்லமை நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. It is the appointment of God that you should be delivered tonight. இந்த ராத்திரி வேளையில் நீ விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது தேவன் நியமித்ததாக Oh, இருக்கிறது. the power of God is moving in our midst. தேவ வல்லமை நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறது. It is the appointment of God that you should be healed tonight. நீ இந்த ராத்திரியில் சுகமாக வேண்டும் என்பது தேவன் நியமித்ததே. It is the appointment of God that you should not go back as you came over here. நீ வந்த பிரகாரமாக திரும்பி போக வேண்டும் என்பது தேவன் உனக்காக நியமித்ததல்ல. There is healing in Jesus' name tonight for you. இயேசுவின் நாமத்திலே இந்த ராத்திரி வேளையிலே உனக்கு சுகம் உண்டு. He's knocking at the door of your heart. இதோ அவன் உன் இதய கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். Open your heart. உன் உள்ளத்தை திற. Open your heart. உன் உள்ளத்தை திற. Receive healing in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள். Hallelujah, hallelujah, hallelujah. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய வாழ்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய வாழ்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய ஆண்டிடும் சக்திகள் அகன்றுடவே அடிவரும் எமக்கு ஜெயம் தருமே ஆண்டிடும் சக்திகள் அகன்றுடவே அடிவரும் எமக்கு ஜெயம் தருமே சோர்ந்திடும் உள்ளங்கள் உணவடைய வாழ்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய வாழ்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய ஆண்டிடும் சக்திகள் அகன்றுடவே அடிவரும் எமக்கு ஜெயம் தருமே ஆண்டிடும் சக்திகள் அகன்றுடவே அடிவரும் எமக்கு ஜெயம் தருமே சோர்ந்திடும் உள்ளங்கள் உணவடைய ஆண்டிடும் சரீரங்கள் உயிரடைய சோர்ந்திடும் உள்ளங்கள் உணவடைய வாழ்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய ஆண்டிடும் சக்திகள் அகன்றுடவே அடிவரும் எமக்கு ஜெயம் தருமே 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 ஆண்டிடும் சக்திகள் அகன்றுடவே அடிவரும் எமக்கு Amen. Hallelujah. 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 Nabakatu 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 nabalamtina. Nabakatu na tina 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 katu nabalia. Amen. 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 Tonight the Lord is breaking all the bindings of enemy from your life. இதோ இந்த ராத்திரி வேளையிலே உன் வாழ்விலே இருக்கிற சத்துருவின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். The Lord is setting you free from all the bindings of Satan tonight. சாத்தானின் அனைத்து கட்டுகளிலிருந்து கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே உன்னை விடுதலையாக்குகிறார். Oh, the power of witchcraft is being broken in the name of Jesus tonight. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாந்திரிகத்தின் வல்லமைகள் இதோ தகர்க்கப்படுகின்றன. You are suffering from the power of witchcraft for a long time. நீண்ட நாட்களாக மாந்திரிக வல்லமையினால் நீ கஷ்டப்படுகிறாய். Tonight deliverance is coming into you. இதோ இந்த ராத்திரி வேளையிலே விடுதலை விடுதலை உன்னை நோக்கி வருகிறது. Tonight the deliverance is coming towards you. இந்த ராத்திரியிலே விடுதலை உன்னை நோக்கி வருகிறது. Amen. 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 ரத்தத்தாலே விடுதலையே Amen. ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே
இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே Hallelujah. 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 Beloved ones, we heard the testimony of a dear brother in whom God did many miracles. அருமையானவர்களே, அநேக அற்புதங்களை செய்ததான ஒரு சகோதரனின் சாட்சியை தான் நாம் கேட்டோம். Yes, our Jesus is the same yesterday, today and forever. ஆம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். Whatever your sickness be tonight, உன்னுடைய வியாதி இந்த ராத்திரியில் எதுவாக இருக்கட்டும், you could be a person who got rejected by the doctors of this world like that brother was. இந்த உலகத்தில் இருக்கிறதான மருத்துவர்கள் அந்த சகோதரனை கைவிட்டது போல நீயும் கைவிடப்பட்ட ஒரு ஆளாக நீ இருக்கலாம். Medical science would have failed in your life. மருத்துவ விஞ்ஞானம் உன் வாழ்விலே அது உதவி செய்ய கூடாமல் இருக்கலாம். But tonight we would like to tell you Jesus is alive. ஆனாலும் இந்த ராத்திரி வேளையிலும் உன்னை பார்த்து ஒன்று சொல்ல வாஞ்சிக்கிறோம், இயேசு ஜீவிக்கிறார். Our Jesus is alive. நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார். Yes, our Jesus is alive. நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார். He is alive to touch you and heal you. அவர் உன்னை தொடும்படியாகவும் சுகமாக்கும்படியாக ஜீவிக்கிறார். He is touch you to deliver you. உன்னை விடுதலையாக்கும்படியாக ஜீவிக்கிறார். That Jesus is in our midst. அந்த இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Jesus is moving in our midst. அந்த இயேசு நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறார். Jesus is walking in your midst. அந்த இயேசு நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறார். Amen, 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 amen. Amen, amen, amen. விடுதலையே வல்லமையால் விடுதலையே வல்லமை வல்லமை வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே ஓ வல்லமை வல்லமை வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே வல்லமை வல்லமை வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே வல்லமை வல்லமை வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே Hallelujah. வல்லமையால் விடுதலையே வல்லமை வல்லமை வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே வல்லமை வல்லமை Amen. வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே Hallelujah. வல்லமை வல்லமையால் விடுதலையே வல்லமை வல்லமை வல்லமையால் விடுதலையே வல்லமை 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 விடுதலையே
வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே வல்லமையால் விடுதலையே விடுதலையே. Thank you Lord. 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 Yes, our God is a compassionate God. ஆம், நமது தேவன் மனதுருக்கமுள்ள தேவன். Not because of our righteousness or holiness, but because of his compassion and faithfulness, he moves in our midst and does his work. நமது நீதியினாலோ நம்முடைய பரிசுத்தத்தினாலோ அல்ல, அவரோ தம்முடைய உண்மையினாலும் தம்முடைய இரக்கத்தினாலும் நமது மத்தியிலே அவர் அசைவாடி தம்முடைய செயல்களை செய்து கொண்டே வருகிறார். And tonight we believe that he has touched and healed many of you tonight. இந்த ராத்திரி வேளையிலும் இன்றைக்கும் அவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி அநேகரை சுகமாக்கி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். Power of God has fallen upon many of you tonight. தேவ வல்லமை நம்மில் அநேகர் மேல் விழுந்திருக்கிறது. Let's praise God for that. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. God in his mercy came down in our midst and spoke with us and dealt with every life tonight. For that shall we praise God. தேவன் தம்முடைய இரக்கத்தினால் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்து ஒவ்வொருவரோடு பேசி நம்மோடு இடைப்பட்டபடியினால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. If there is anyone here who got a healing after coming into this place tonight before this meeting, please put up your hands. இந்த ராத்திரி வேளையிலும் இந்த இடத்துக்கு வந்த பிற்பாடு இந்த கூட்டத்தில் சுகம் பெற்றவர்கள் மாத்திரம் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். After coming here, if you received any healing, deliverance, please lift up your hands. இங்கு வந்த பிற்பாடு விடுதலையோ சுகத்தையோ பெற்றவர்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Let's praise God for these precious souls. The Lord may continue to bless them and keep them ready for the kingdom of God. இந்த விலையேற பெற்ற இந்த ஆத்துமாக்களுக்காக நாம் கர்த்தரிடத்தில் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் தாமே இவர்களை ஆயத்தப்படுத்தி அப்படி ராஜ்யத்துக்கு தகுதியாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Giving all the glory and honor unto the Lord, let us all praise God. எல்லா துதி கன மகிமையும் நம் ஆண்டவருக்கே செலுத்தி நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Our loving and gracious Father, we praise you and thank you, Lord, for commanding your presence in our midst tonight and blessing thy people with your glory, O God. Thou art the God of blessings and salvation. Thank you for the appointments that you have made for us, O God. It is appointed for once man to die and to face the judgment thereafter. Heavenly Father, before that, you have made various appointments that we may be able to escape from that horrible death and, O Lord, awful judgment that is going to come. Accept the people, O God, that they will be able to accept this appointment that you made, that salvation, that water baptism, and all the blessings that you have made for us, O God. Father dear, it is your perfect will that none should be destroyed us in this world. All should be saved and come to the knowledge of the truth, O God. Let not anyone despise this glorious appointment that you have made for them. Help them to, O God, to be obedient to thy truth and to be ready for your glorious coming, O Lord. We give all the glory and honor unto thee. In Jesus' name we ask thee, Father. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் ஐக்கியமும் நான் யாவரோடும் உள்ள எல்லா பரிசுத்தங்களோடும் கர்த்தர் வருகின்றே இருப்பதாக. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. There is anyone who is in need of special prayer,